ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறவங்க அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நேரம் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன்கள் நமது ராசி பலன்கள் குறித்த நோட்டிஃபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நமது சேனலோட இணைந்திருங்கள். வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 16ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிரி சஷ்டி தினங்க. சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசி அதிபதி 5ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறாருங்க. மேலும் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளார். இன்றைய தினம் ராசி அதிபதி 5 கூடையும் பரிவர்த்தனை பெற்றுள்ள யோகம் உள்ளதுங்க. மேலும் 8 கூடையும் ராசியிலே இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய தருணங்கள் நிறைய அமையக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக அமையக்கூடிய சிறந்த யோகம் இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வெவ்வேறு வகையில் பணப்புழக்கம் இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும். வியாபார ரீதியாக இன்றைக்கி உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் நம்பர் 1 பொசிஷனை அடையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அதற்கு காரணம் உங்களுடைய உழைப்பு. ஸோ உங்கள் உழைப்பு நீங்கள் தயங்காமல் போடுங்கள். மிகப்பெரிய ஒரு நல்ல செல்வாக்கான சூழ்நிலை ஏற்படுங்க. ஏன்னா எந்த நேரத்தில் உழைப்பு போட்டால் உங்களுக்கு வீணாகாது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தை அடைய முடியும். நல்ல புகழை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபார ரீதியாக உங்கள் அலுவலக பணிகள் ரீதியாக உங்கள் உழைப்பை நீங்கள் வெவ்வேறு வகையில் நீங்கள் இன்றைய தினம் செலுத்துங்க. உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுங்க. அதுக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் சேருங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு நல்ல புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகுங்க. சில பேர் வீட்டு இடம் மாற்றலாமா அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை அழகாக இருக்கும். இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக பணியாளர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு அலுவலக பணியில் உருவாக்கி கொள்ள முடியும். நண்பர்களே, நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு உதயமாகும். பலவிதமான சிந்தனைகள் உங்கள் மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பலதரப்பட்ட மக்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அந்த மாதிரி புதிய நபர்களை சந்திப்பது, அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வது போன்றவை இன்றைய தினம் உங்களுக்கு தாராளமாக நடக்கலாம். எனவே உங்களது புதிய உறவுகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சில அறிமுகங்கள் கிடையாது, புதிய மாற்றங்கள் ஏற்படும். இன்னைக்கு செலவுகள் எதிர்பாராத வகையில் இன்னைக்கு செலவுகள் சில ஏற்படுங்கிறதுனால உங்கள் செலவுகளை கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது நல்லதுங்க. தேவையில்லாத பொருட்களை வாங்கி உங்கள் பணத்தை முடக்கி வைக்க வேண்டாம். இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளிலும் சரி, உங்கள் வியாபார பணிகளிலும் சரி நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க. இன்றைய தினம் வேறு லெவல் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல புகழை அடைய முடியும். இன்றைய தினம் மற்றவங்க கருத்துக்களில் என்னென்ன உண்மை இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக முடிவு செய்து தெரிந்து கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா மற்றவங்க சொல்கிறத அப்படியே நம்பக்கூடாதுங்க. நிறைய விஷயங்கள் இப்போ பொய் பொருள் நிறைய இப்போ வாட்ஸ்அப் மூலமாகவும் மற்ற இதர விஷயங்கள் மூலமாகவும் பரவிட்டு இருக்கு. ஸோ உங்களது கருத்துக்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்றத நீங்கள் மற்றவங்க கிட்ட விசாரிக்காமல் சொல்லக்கூடாதுங்க. அதாவது நீங்கள் எந்த ஒரு கருத்துக்களையும் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைங்கிறத தெரிஞ்சுக்காமல் நீங்கள் அதை பரப்பக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த மாதிரி பரப்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டாலும் அதை பகுத்தறிந்து செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு குறிப்பாக எழுத்து இலக்கியம் சார்ந்த பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அனைவருக்குமே இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனால் இன்றைய தினம் மனதில் தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட உங்கள் தன்னம்பிக்கை குறையாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தர காத்திருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் குறைந்த காதலருடனான காதல் உறவில் இன்றைய தினம் தவறான சில புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் தெரிந்துக்கணும். மேலோட்டமாக எதையுமே கேட்டுட்டு நீங்கள் அறகுறையாக கேட்டுக்கிட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. காதல் வாழ்க்கையில் அது உறுதியாக நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றியே ஆகணுங்க. ஏன்னா தவறான புரிதல் காதல் வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா அது வேறு லெவலில் உங்களுக்கு சில தவறான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்திடும். எனவே
இந்த தினம் காதல் வாழ்க்கை அதன் மூலமாக கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தவறான புரிதலை தவிர்த்து விடுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் கூட இன்னைக்கு நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்றைய தினம் எந்த அளவுக்கு நீங்கள் நேரத்தை வந்து உங்கள் குடும்பத்தோடையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நீங்கள் செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நல்ல ஜாலியான ஒரு நல்ல மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுடைய உறுதியான நிலைப்பாடு கண்டிப்பாக கவனிக்கப்படும். எந்த அளவுக்கு நீங்கள் மன உறுதியோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் இலட்சியங்களை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும். இலக்கை அடைவதனால இன்றைய தினம் உங்களது இலக்கின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய கனவு நனவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் அந்த நேரத்தில் தலைக்கணம் அதிகமாகாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நேர்மையுடன் நீங்கள் கவனிங்க. இன்றைய தினம் வேறு லெவலில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். இன்றைய தினம் நீங்கள் வந்து நேரத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுங்க. உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உங்கள் நெருக்கமானவர்களோடையும் நேரத்தை செலவிடுங்கள் நண்பர்களே. அப்போ தான் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். ஏன்னா புரிந்துணர்வு என்பது கண்டிப்பாக வேண்டும். அது திருமண வாழ்க்கைக்கும் பொருந்துங்க. தவறான கருத்து பரிமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்பட்டது அப்படின்னா அதனால சில தவறான முடிவுகளும் ஏற்பட்டுரும். அதனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசி நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டியது இன்னைக்கு வாழ்க்கை துணை கூட நீங்கள் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க. எனவே சிறந்த ஒரு நாள் நல்ல புகழ் கிடைக்கும். உங்களுடைய காரியங்களை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி தன்னம்பிக்கையோடு இன்றைய தினம் வேலை செய்யுங்க. உங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனையாக இருக்காது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஆதரவு பெருகும். கொஞ்சம் அனுசரித்து போங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் க்ரீன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 6 வந்து இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது. தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வித்தியாசமான சில அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. புதிய விதமான சிந்தனைகள் நிறைய இன்னைக்கு உருவாகும். எனவே ஐடியாக்கள் அதிகரிக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அவர்கள் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழல் உருவாங்கிறதுனால முன்கூட்டியே கொஞ்சம் நீங்கள் பணத்தை சேமித்து வைக்கணுங்க. தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணக்கூடாது. உங்கள் அலுவலக பணிகள் உங்கள் வியாபார பணிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனமாக கூட ஒர்க் பண்ணுங்கள். இன்றைய தினம் உங்கள் கவனம் காரணமாக நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் தன்னம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பாக வேணுங்க. இலக்கியம் எழுத்து சார்ந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன உண்மை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது ரொம்ப முக்கியம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.